ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அது என்ன அப்படின்னா, வீக்கெண்டில் இல்லை மந்த்லி ஒன்ஸு இல்லை நம்மளுடைய விசேஷமான நாட்களில் நம்ம ஃபேமிலியாக ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட நம்ம போவோம். வீக்கெண்டில் நம்ம போய் நமக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த ஹோட்டலில் நம்ம பேசக்கூடிய உரையாடல்களில் ஒரு 20 சென்டென்ஸை நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஏற்கனவே நம்ம புக் பண்ணாமல் அர்ஜென்ட்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஹோட்டலில் இருக்கிற ஃப்ரண்ட் ஆஃபீஸில் நம்ம போய் கேட்குறோம், ஒரு 5 பேருக்கு டேபிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் வி ஹாவ் அ டேபிள் ஃபார் 5? கேன் வி ஹாவ் அ டேபிள் ஃபார் 5? 5 பேருக்கு டேபிள் கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாங்கள் இந்த மேஜையில் உட்காரலாமா? நாங்கள் இந்த மேஜையில் உட்காரலாமா? இப்போது அங்கே ஏதாவது மேஜை வந்து எம்டியாக இருக்குது, காலியாக இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே உட்காரலாமா அப்படின்னு அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, கேன் வி சீட் அட் திஸ் டேபிள்? கேன் வி சீட் அட் திஸ் டேபிள்? நாங்கள் இந்த மேஜையில் உட்காரலாமா? மெனு கார்டு கிடைக்குமா? மெனு கார்டு கிடைக்குமா? இப்போ எல்லா ஹோட்டல்லையுமே வந்து மெனு கார்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதில் தான் வந்து அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்ன, அங்கே என்னென்ன ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதோட ரேட்டு முதற்கொண்டு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நம்ம அந்த மெனு கார்டை பார்க்கணும் அப்படின்னா, அந்த மெனு கார்டு கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் வி ஹாவ் மெனு கார்டு? கேன் வி ஹாவ் மெனு கார்டு? மெனு கார்டு கிடைக்குமா? இதை இன்னும் இப்படி கூட கேட்கலாம். இன்னொன்று பாருங்கள். மெனு கார்டை பார்க்க விரும்புகிறேன். மெனு கார்டை பார்க்க விரும்புகிறேன். இது நம்ம இங்கிலீஷில் ஐ வுட் லைக் டு see த மெனு கார்டு அப்படின்னு கேட்கலாம். ஐ வுட் லைக் டு see த மெனு கார்டு. மெனு கார்டை பார்க்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன். இன்றைய சிறப்பு மெனு என்ன? இன்றைய சிறப்பு மெனு என்ன? நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கும் ஒரு ஸ்பெஷல் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்குரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் இஸ் த ஸ்பெஷல் மெனு டுடே? வாட் இஸ் த ஸ்பெஷல் மெனு டுடே? இன்றைய சிறப்பு மெனு என்ன? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நம்ம இப்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை நமக்கு சால்ட்டோ இல்லை சுகரோ நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி பொலைட்டாக கேட்கலாம் அப்படின்னா, could you bring us salt and sugar அப்படின்னு கேட்கணும். would you bring us salt and sugar? உப்பும் சர்க்கரையும் கொண்டு வர முடியுமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பில் கிடைக்குமா? நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பில் பே பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்க வெயிட்டர்கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா, பில் கிடைக்குமா அப்படின்னு. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் வி ஹாவ் த பில்? கேன் வி ஹாவ் த பில்? பில் கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். என்ன ஆர்டர் செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. என்ன ஆர்டர் செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இது நம்ம இங்கிலீஷில் ஐ டோன்ட் நோ வாட் டு ஆர்டர். ஐ டோன்ட் நோ வாட் டு ஆர்டர். எனக்கு என்ன ஆர்டர் செய்வதென்று தெரியவில்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் இங்கு வருவது இதுவே முதல் முறை. நான் இங்கு வருவது இதுவே முதல் முறை. நம்ம கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஒரு புதுசாக ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போயிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக அங்கே போயிருக்கோம் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிற வெயிட்டர்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்கே என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வரேன் அப்படின்னா அதை நம்ம எப்படி அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். நான் இங்கு வருவது இதுவே முதல் முறை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீங்கள் ஆர்டர் செய்ய தயாரா? நீங்கள் ஆர்டர் செய்ய தயாரா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆர் யூ ரெடி டு ஆர்டர்? ஆர் யூ ரெடி டு ஆர்டர்? நீங்கள் ஆர்டர் செய்ய தயாரா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அது ஒரு ஆரோக்கியமான விருப்பம். நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட இருக்கவங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம், இது ஒரு நல்ல ஃபுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு அது ஒரு ஆரோக்கியமான விருப்பம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, தட்ஸ் எ ஹெல்த்தி ஆப்ஷன்.
தட்ஸ் அ ஹெல்த்தி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஆரோக்கியமான விருப்பம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீங்கள் ஐஸ் அல்லது வேறு ஏதாவது விரும்புகிறீர்களா? நீங்கள் ஐஸ் அல்லது வேறு ஏதாவது விரும்புகிறீர்களா எப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, would you like it with ice or something? would you like it with ice or something? நீங்கள் ஐஸ் அல்லது வேறு ஏதாவது விரும்புகிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நம்ம ரொம்ப பசியில் நம்ம போயிருக்கோம், நம்ம ஆர்டர்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெயிட்டர்கிட்ட சொல்லுவோம், நம்ம சீக்கிரம் தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹரி அப் ப்ளீஸ் பிகாஸ் ஐ எம் டூ ஹங்க்ரி. ஹரி அப் ப்ளீஸ் பிகாஸ் ஐ எம் டூ ஹங்க்ரி. ஹரி அப் அப்படின்னா சீக்கிரம், ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து, எனக்கு பசியாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஐ எம் டூ ஹங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒருவேளை நம்ம இப்போ ஆர்டர் பண்ண ஃபுட்டை அங்கே இருக்க வெயிட்டர் வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம், நீங்கள் உண்மையில் வேகமானவர், நீங்கள் உண்மையாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யூ ஆர் ரியலி ஃபாஸ்ட். யூ ஆர் ரியலி ஃபாஸ்ட். நீங்கள் உண்மையில் வேகமானவர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன்னும் ஏதாவது இருக்கிறதா? இன்னும் ஏதாவது இருக்கிறதா? நம்ம ஒரு கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஸோ நமக்கு இன்னும் லைட்டாக பசி இருக்கும், வேறு ஏதாவது சாப்பிட்ணுன்னு நமக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இஸ் தர் எனிதிங் எல்ஸ்? இஸ் தர் எனிதிங் எல்ஸ்? இன்னும் ஏதாவது இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் இந்த நாட்களில் ஆரோக்கியமானதாக சாப்பிட முயற்சிக்கிறேன். இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ட்ரையிங் டு ஈட் ஹெல்த்தி தீஸ் டேஸ். ஐ எம் ட்ரையிங் டு ஈட் ஹெல்த்தி தீஸ் டேஸ். நான் இந்த நாட்களில் ஆரோக்கியமானதாக சாப்பிட முயற்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது எனக்கு போதுமானதாக இல்லை என்று நினைக்கிறேன். இது எனக்கு போதுமானதாக இல்லை என்று நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு இது போதுமானதாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் திஸ் மே பி இனஃப் ஃபார் மீ. ஐ டோன்ட் திங்க் திஸ் மே பி இனஃப் ஃபார் மீ. இது எனக்கு போதுமானதாக இல்லை என்று நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். வெயிட்டர் நம்மக்கிட்ட இன்னும் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஏற்கனவே நான் முடிச்சிட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மிக விரைவில் திரும்பி வாருங்கள். மிக விரைவில் திரும்பி வாருங்கள். இது நம்ம இங்கிலீஷில் கம் பேக் வெரி சூன். கம் பேக் வெரி சூன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு சிறந்த நாள் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இது ஒரு சிறந்த நாள் என்று நம்புகிறேன். இதை நாம் இங்கிலீஷில் ஐ ஹோப் யூ ஹாவ் அ கிரேட் டே. ஐ ஹோப் யூ ஹாவ் அ கிரேட் டே. உங்களுக்கு இது ஒரு சிறந்த நாள் என்று நம்புகிறேன். லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஒவ்வொரு வார இறுதியிலும் இங்கு வருவேன். நமக்கு அந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வெயிட்டர்கிட்ட சொல்லுவோம், ஒவ்வொரு வார இறுதியிலும் நான் இங்கு வருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பி ஹியர் எவ்ரி வீக்கெண்ட். ஐ வில் பி ஹியர் எவ்ரி வீக்கெண்ட். ஒவ்வொரு வார இறுதியிலும் இங்கு வருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாகவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.